சார் நான் டெய்லி நடந்து போறேன். எனக்கு மூட்டு தேய்மானம் வருமா? எங்க ஸ்கூல் மாடியில இருக்கு. நான் 2 மாடி டெய்லி ஏறி இறங்குறேன். எனக்கு ஒரு மூட்டு தேய்மானம் வருமா? நான் டெய்லி சைக்கிள் ஓட்டுறேன். எனக்கு ஒரு மூட்டு தேய்மானம் வருமா? மொபிலிட்டினால ஒரு மூட்டு தேய்மானம் வருது அப்படின்னா, இந்த உலகத்துல மூட்டு தேய்மானத்தினால அதிகமா பாதிக்கப்படக்கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் பெர்சன். அதுலயும் முக்கியமா அத்லெட்ஸ். ஏன்னா அத்லெட்ஸ் மாரி ஒரு மொபிலிட்டிய மெயின்டெயின் பண்றதுக்கு யாருமே கிடையாது. அவங்க டெய்லி ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருக்காங்க. டெய்லி ஓடிட்டே இருக்காங்க. ஸோ மொபிலிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் குடுப்பாங்க. அந்த மாரி மொபிலிட்டிக்கு அதிக முக்கியத்துவம் குடுக்குற அத்லெட்ஸ்க்கே மூட்டு தேய்மானம் வரல. அப்படி இருக்கும்போது, நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு மொபிலிட்டில மூட்டு தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. மொபிலிட்டி என்னுடைய ஜாயிண்ட்டோட லூப்ரிகேஷன் அதிகப்படுத்துது. என்னோட ஜாயிண்ட்டோட ஸ்டெபிலிட்டி அதிகப்படுத்துது. என் மசில ஸ்ட்ரென்தன் பண்ணுது. இந்த 3 விஷயம் சேர்ந்து என்னைய ஒரு ஹெல்த்தியாவும், ஆக்டிவாவும் வைக்குது. அப்ப மொபிலிட்டி என்னோட மூட்டு தேய்மானத்துக்கு ஒரு காரணம் இல்ல. என்னைய ஆரோக்கியமா வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான சைனே இந்த மொபிலிட்டி தான். அப்ப என்னுடைய மூட்டு தேய்மானத்துக்கும், என்னுடைய மூட்டு வலிக்கும் எது ஒரு காரணமா அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மசில் வீக்னஸ். இந்த மசில் வீக்னஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டிய கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கும். வலி அதிகமாகும் போதெல்லாம் ஒரு இம்மோபிலிட்டி அதிகமா தேடுவேன். இந்த 2 விஷயம் சேர்ந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜாயிண்ட்டோட லூப்ரிகேஷன குறைக்க ஆரம்பிக்கும். இந்த 3 விஷயம் எது? மசில் வீக்னஸ், இம்மோபிலிட்டி அண்டு ஜாயிண்ட் லூப்ரிகேஷன் கம்மியாகுது. இந்த 3 விஷயம் சேர்ந்தா என்னோட மூட்டு தேய்மானத்த அதிகப்படுத்தும். என்னோட மூட்டு தேய்மானத்துக்கு இப்ப முக்கியமான காரணம் எது? மசில் வீக்னஸ் அண்ட் இம்மோபிலிட்டி. எப்ப எனக்கு ஒரு பெயின்னால இம்மோபிலிட்டி தான் தேட ஆரம்பிச்சிட்டனோ, ஒரு பிசியோதெரபிஸ்ட்ட கன்சல்ட் பண்ணுங்க. உங்க பிரச்சனை என்னன்னு பார்த்து, அந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து, மொபிலிட்டிய நோக்கி முன்னேறுங்க. மொபிலிட்டிய நோக்கி முன்னேறின யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. அந்த மொபிலிட்டியோட ஒரு எக்ஸ்பர்ட் தான் பிசியோதெரபிஸ்ட். மொபிலிட்டி ஒருபோதும் உங்க மூட்டு தேய்மானத்துக்கு ஒரு காரணமா அமையாது. எந்த ஒரு பாதிப்புக்கும் இம்மொபிலிட்டி தீர்வாகாது. மொபிலிட்டி நோக்கி முன்னேறுங்க. வாழ்க்கையில ஒரு பெயின் ஃப்ரீ லைஃப்ப உங்களால அச்சீவ் பண்ண முடியும்.